கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்லருந்து ஒரு குழந்தை குடுப்பாங்க. நமக்கு கொஞ்சுவோம். அதே குழந்தை வந்து ஹல்கா மூக்குல ஒழுவிக்கிட்டு, பேண்டுகிட்டு இருந்துச்சுன்னா, அது தாயாட்ட குடுத்து, "நீ கிளீன் ஆயிட்டு அப்புறமா வா" அப்படின்னு சொல்லுவோங்க. ஆனா, அந்த தாய் வந்து தன் குழந்தையே புடிச்சுக்கிட்டு, கொஞ்சிக்கிட்டு அழகாக கிளீன் பண்ணும். அதே போல தான் நம்ம தேவன்ங்க. நம்ம தேவன் மற்றும் தான் நம்மளுக்கு சொந்த தாயும், தகப்பனுமாய் இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிட்டாலும், நம்ம தேவன் நம்மளை தள்ளி விட மாட்டார் தெரியுமா? அவர் தான் அவர் ரத்தத்தால் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி, தன் மகளாக, மகனாக சேர்த்துக் கொள்வார். கெட்ட குமாரன், ஏழை குமாரன், கெட்ட குமாரன் தன் ஆஸ்தி எடுத்து வேஸ்ட் இடத்துல செலவு பண்ணிட்டு, சாப்பிட கூட வழி இல்லாம பன்னி இருக்கிற இடத்துல இருந்து பன்னிக்கு குடுக்குற தவிடெல்லாம் தின்னுக்கிட்டு இருப்பான். ஆனா புத்தி தெளிந்து, என் தகப்பன் வீட்டுக்கு நான் போய் என்னை வேலைக்காரனாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவேன் என்று வருவார். ஆனா தகப்பன் பாருங்க, பார்த்த உடனே ஓடி போய் கழித்து கட்டி முத்தம் விடுவார். அதுதான் நம்ம